ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீம் லவர் ஹார்ட் மெல்ட்டிங்கான லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரிக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினி தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் ஃபோ லின் ஜியான், நம்ம ஹீரோயின் பேர் ஜியான். ஜியான் என்னை விட்டுட்டு போயிட்டாதுன்னு ஹீரோவும் ஹீரோயினையும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அவ்வளோ அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னால் அவன் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் மனசுக்குள்ளேயே சரி இதுக்கப்புறம் நம்ம நினைச்சாலும் ஒன்றா இருக்க முடியாது, இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் நைட்னு சொல்லிட்டு அவனை அப்ரோச் பண்றா. இங்க கட் பண்ணா 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படி என்னதான் நடந்ததுங்கறத நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ ஹாஸ்பிடல்ல தான் இருக்கா. அவன் கண்ணில் கட்டுப்பட்டிருக்காங்க. அவனை பார்க்கறதுக்காக ஹீரோயின் ஹாஸ்பிடலுக்கு வரா. ஹீரோயின் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்ததுமே வந்திருக்கிறது ஹீரோயின் தானே கெஸ் பண்ணிடுறான். ஜியான் வந்துட்டேன்னு சொல்லி தட்டு தடுமாறி எழுந்து வந்து அவளை ஹக் பண்ணி, பாத்தியா ஜியான், என்னுடைய நிலைமை பாத்தியா, என்னால மறுபடியும் உன் முகத்தை பார்க்கவே முடியாதான்னு கேட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. அதை கேட்கவும் அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஜியான் என்ன பேசுறா, எதுக்காக இப்படி சொல்றாங்க போது என்ன ஆல்ரெடி என்கிட்ட டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணவே முடியாதான், வாழ்நாள் முழுக்க நீ இப்படிதான் பிளைண்டா இருக்கணுமா, எனக்கும் சின்ன வயசு தானே, உன்ன மாதிரி ஒரு பிளைண்ட் கூட எப்படி என்னால வாழ்நாள் முழுக்க வாழ முடியும், ஸோ நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாத, நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுறா. அந்த வார்த்தை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. என்ன ஜியான் பேசுற, நீ தானே சொன்ன நம்ம லைஃப் லாங் சந்தோஷமா 2 பேரும் ஒன்னாவே வாழணும்னு, இப்படி திடீர்னு இந்த மாதிரி சொல்றியே, விளையாட்டுக்கு தானே சொல்றேன்னு சொல்லி கேட்கறான். உனக்கு புரியுதா புரியலையா, நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்றேன், நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றா. உடனே இவனும் ஹீரோயின் கையை பிடிச்சு, இங்க பாரு ஜியான், எனக்கு மட்டும் டோனர் கிடைச்சாங்கன்னா இழந்த என்னுடைய கண் பார்வை திரும்ப கிடைச்சிரும்னு டாக்டர் சொன்னாங்க. கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ண, சீக்கிரமாவே எனக்கு ஒரு டோனர் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகிடுவேன்னு எவ்வளவோ ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவன் கையை உதறி விட்டுட்டு அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியில ஓடி வந்துடுறாங்க. வெளியில வந்தவங்க ரொம்ப உடஞ்சு போய் உட்காந்து பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காங்க. உள்ள அங்க ஹீரோ அழுதுட்டு இருக்கான், வெளியில ஹீரோயின் அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே அவங்க பேக்ல இருந்தா மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாங்க. வாயில இருந்து பிளட் வர ஊத்திட்டு இருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஹீரோயினுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம இருக்கும். அதனால அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்காக போயிருந்திருப்பாங்க. அங்கே அவங்க உடம்பு செக் பண்ணி பார்த்த டாக்டரும் அவங்களுக்கு டெர்மினல் கேன்சர் இருக்குது, அதுவும் லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது, இன்னும் 1 இயர் மட்டும் தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் எங்கே தான் இறந்து போக போகிறது ஹீரோவுக்கு தெரிஞ்சா ஹீரோ ரொம்பவே கஷ்டப்படுவான்னு நினச்சி தான் தன்னை ஹீரோ விறக்கணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி அவனை கஷ்டப்படுத்தி பேசிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தான் இறந்து போனாலும் தன்னுடைய கண்களால் இந்த உலகத்தை ஹீரோ பார்க்கணுங்கிறதுக்காக ஹீரோக்கே தெரியாமல் இவங்க கண்களையும் ஹீரோக்கு டொனேட் பண்ண போகிறதா முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் கிட்ட பேசி சர்ஜரிக்கும் ரெடி பண்ணுறாங்க. கடைசியாக டாக்டர் கூட கேட்குறாரு, உனக்கு இது ஓகே தானம்மா, நீ ஒரு டைம் உன்னுடைய கண்களை தானம் பண்ணிட்டினா மறுபடியும் உன்னால் இந்த உலகத்தை பார்க்கவே முடியாது, உன் வாழ்க்கையே மொத்தமாக இருட்டாயிடும், உன்னுடைய பெயிண்டிங் கெரியர் கூட இதோட ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லும் போது கூட நான் என்னுடைய இது எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, ஃபோன் நல்லா இருந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு சர்ஜரி பண்ண சொல்லிடுறாங்க. கடைசியாக ஒரு தடவை ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டு ஹீரோயின் அவங்க கண்களை மூட 2 பேருக்கும் சர்ஜரி ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினுடைய கார்னியர்ஸ் எடுத்து ஹீரோடைய கண்களை வச்சுறாங்க. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினியா அவங்க பக்கத்துல இருந்த அவங்க ஃப்ரெண்டை யூரி தான் பாத்துக்கிறா. அவளுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி பண்ணதுல சுத்தமாவே விருப்பம் இல்லை. இந்த மாதிரிலாம் எதுக்கடி பண்ணுன, இதுக்கெல்லாம் அவன் ஒருத்தான பர்சனான்னு கேட்கும்போது அவன் ஒருத்தான பர்சன் தான், எல்லாரும் என்ன அனாதன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து புலி பண்ணாங்க, ஆனா எனக்காக அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் நிக்கிறது ஹீரோ மட்டும்தான், அவன் என் மேல காட்டின அன்புக்கு இதை கூட நான் பண்ணலனா எப்படி, ஆனா ஒண்ணு, எந்த ரீசனுக்காகவும் நான் தான் என்னுடைய கண்களை ஹீரோக்காக டொனேட் பண்ணேன்னு என்னைக்குமே நீ அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லவே கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டுமே நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு ப்ராமிஸ் பண்றா. இப்படி அவங்க பேசுற எல்லா கான்வர்சேஷனையும் சியாங்கிற இந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ தான் நம்ம ட்ராமாவோட வெளி பொண்ணு. ஹீரோ மேல ரொம்ப வருஷமாவே ஒன் சைட் லவ்ல இருந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க பேசுறதெல்லாம் இவ கேட்கவும் இவ என்ன யோசிக்கிறானா, பேசாம இந்த வாய்ப்பை நம்ம ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது, இவ டொனேட் பண்ணத நான் தான் அவனுக்காக டொனேட் பண்ணேன்னு அவங்க கிட்ட மாத்தி சொன்னா அவனுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும், அதை வச்சு நான் அவனை எனக்கு சொந்தமாக்கிக்குவேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. இந்த பக்கம் ஹீரோ தான் காமிக்கிறாங்க. இன்னைக்கு தான் அவனுக்கு கண் கட்டெல்லாம் அழுத்திட்டு இருக்காங்க. கண்ணை திறந்து பார்த்ததுமே பக்கத்துல இருந்த நர்ஸை கிட்ட எனக்கு யாரு கண்களை டொனேட் பண்ணு தான் கேட்கறான். அதுக்கு அந்த நர்ஸும் எங்களுக்குமே அந்த பர்சன் யாருங்கிறதே தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்து வெளியில வருவானா, அப்ப இந்த ஜியா இருக்கா இல்லையா, கண்ணுல ஒரு துணியை கட்டிட்டு கண்ணு தெரியாத மாதிரி ஹீரோ முன்னாடி போய் நிக்கிறா. அவனும் இவளை பார்த்துட்டு என்னாச்சு சியா, உன் கண்களுக்கு என்னாச்சுன்னு கேட்கறான். அதை விட அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல, உன்னால மறுபடியும் பார்க்க முடிஞ்சதுல எனக்கு அதுவே ரொம்ப பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பனா எனக்காக கண்களை நீ தான் டொனேட் பண்ணின்னு கேட்கவும் அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கா. எவ்வளவு பெரிய விஷயத்த எனக்காக நீ பண்ணிருக்க, கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் உனக்கு நான் ரீபே பண்ணுவேன், என் வாழ்நாள் முழுக்க உனக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன்னு சொல்லி தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது இவ டக்குன்னு அவனை ஹக் பண்ணிக்கிறா. கோ, உனக்கு தெரியும்ல நான் எந்த அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு, இது எல்லாமே நான் உன் மேல வச்சிருக்கிற காதலுக்காக தான் பண்ணேன், தயவு செஞ்சு நீ ஏத்துக்கோன்னு சொல்லவும் அவன் டக்குன்னு இவளை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டோமே ரியலைஸ் ஆகி அவளை தூக்கி விட்டுட்டு, எங்க பாரு ஜியா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கா, அதுக்காக நான் உனக்கு என்னைக்குமே ரீபே பண்ண தயாரா இருக்கேன், ஆனா என்னுடைய லவ் என்னைக்குமே என் வைஃப் ஜியான் மேல மட்டும்தான், அவ என்னை விட்டுட்டு போனாலுமே சரி அவ இருந்த என்னுடைய இதயத்துல வேற எந்த பொண்ணுக்குமே இடம் இல்லைன்னு சொல்லிடுறான். அப்ப கூட இவ விடுற மாதிரியே இல்ல, உங்களுக்காக என் கண்களை நான் டொனேட் பண்ணியிருக்கேன், உங்க மனசுல இடம் இல்லாட்டி பரவாயில்ல, உங்க பக்கத்துல நான் இருந்தாலே அதுவே எனக்கு போதும், என்னை உங்க கூட கூட்டிட்டு போங்க, அட்லீஸ்ட்
அட்லீஸ்ட் என் கண்களை உங்களுக்கு கொடுத்துருக்கனே அதுக்காகவாதே இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு மட்டும் ஓகேன்னு சொல்கிறான். நீ ஹாஸ்பிட்டலேருந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, உடம்பு சரியானதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவளை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் கண்ணில் கட்டியிருந்த அந்த போலியான கட்டை அழுத்துட்டு சீக்கிரமாகவே உன்னை எனக்கு சொந்தமாக்கி கட்டுன்னு சொல்லி வெள்ளத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கா. மறுநாள் ஆகுது. ஹீரோயினி ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரா. அவங்க பெட்ரூமில் இருந்தால் வெட்டிங் ஃபோட்டோ, மேரேஜ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கையில் எடுத்து பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே யூஃபன் சொல்லிட்டு ஒரு பர்சன் வரா. ஆக்சுவலி இவனுமே யூரி மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அவன் வந்ததை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட யூஃபன் வந்துட்டான், இதை நீ பண்ணிதான் ஆகணுமான்னு ஃப்ரெண்டு கேட்குறா. கண்டிப்பாக இதை பண்ணிதான் ஆகணும், எனக்கு தெரியும் இதனால ரொம்பவே கஷ்டப்படுவானு, ஆனால் இப்படி மட்டும் நான் பண்ணலன்னா அவன் என்னை வெறுக்கவும் மாட்டான், எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கவும் மாட்டான். அவன் என்னை வெறுத்து என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவன் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். வர நேரமா பார்த்து ஹீரோயின் யூஃபன் கூட க்ளோஸா அப்படி இப்படி இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறத பார்த்துறான். அவனால அதை தாங்கிக்கவே முடியல. ஜியா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கவும், ஓ வந்துட்டீங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை பார்த்துட்டீங்களான்னு கேட்கவும், அவள் வந்த கோபத்துக்கு அந்த யூஃபனை செவ்விலே ஒன்று வைக்கிறான். இப்போ என்ன பண்றீங்க, எதுக்காக யூஃபன் மேலே கையை வைக்கிறீங்கன்னு ஹீரோயின் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க. ஜியான் உனக்கு என்னாச்சு ஜியான், எதுக்கு இப்படி கேவலமாக இருந்துக்கிற, பாரு என் கண்ணு கூட நார்மல் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே உனக்கு என்னதான் வேணுங்கும் போது, எனக்கு என்ன வேணும், எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும், நான் உங்களை என்னைக்குமே லவ்வே பண்ணலன்னு சொல்றாங்க. இல்லை ஜியான் என்னால் இதை நம்பவே முடியாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் என்கிட்ட இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாரு என் கண்ணை பார்த்து சொல்லு, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இருக்கவும் அவர் கையை உதறி விட்டுட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே யூஃபனை கண்ணத்துல கிஸ் பண்றாங்க. பாத்தியா உன் கண்ணால பாத்தியா, அட்லீஸ்ட் இப்போ அது நம்பி தோலை, எனக்கு ஒன்றும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல, எனக்கு எப்போதுமே யூஃபனை மட்டும்தான் பிடிச்சிருக்கு. எதுக்காக நான் உன்னை மேரேஜ் பண்ண தெரியுமா, ஏன்னா நான் ஒரு அனாதை, ஆர்ஃபனேஜில் வளர்ந்த எனக்கு பேரு புகழ் பணம்னு எல்லாமே தேவைப்படுது, அதுக்காக தான் காதலுங்கிற பேரில் ஒன்றை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் நினச்ச மாதிரியே இன்னைக்கு நான் ஒரு ஃபேமஸான பெயிண்டர் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் உன்னுடைய ஹெல்ப் எனக்கு தேவையில்ல, உன் காதல் எனக்கு தேவையில்ல, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி யூஃபனை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லவும், இல்லை ஜியான் நீ போய் தான் சொல்ற, நான் நம்பவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப ஹீரோ அதே தான் சொல்லிட்டு இருக்கான். போது நிறுத்துறியா, கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமும் நம்பாம இருக்கீனா, உன்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நாளைக்கு மார்னிங் சிவில் அஃபேர்ஸ் கோர்ட்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, மறக்காம நாளைக்கு வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்ல சைனை போட்டு கொடுத்துருன்னு சொல்லிட்டு யூஃபன் கையை பிடிச்சிக்கிட்டா இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்க ஹீரோக்கா சுத்தமா முடியல, பயங்கரமா கோவம் வந்துட்டு இருக்கு. என்னை இந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ணிட்டல, உன்னை கண்டிப்பா விட மாட்டேன் ஜியான், நீ எனக்கு பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பா உன்னை நான் ரெக்ரெட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்கான். இங்க யூஃபைன் கூட காருக்கு வந்த ஹீரோயினும் இப்பதான் நினைச்சு பாக்குறாங்க, இவங்க மேரேஜ் சர்டிபிகேட்டா வீட்டிலே வச்சுட்டு வந்திருப்பாங்க, அதனால நான் போயிட்டு மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் ஹீரோடி வீட்டுக்குள்ள வராங்க. அங்க ஹீரோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிச்சிட்டு உட்காந்துருக்கா போல, கீழே எல்லாம் பாட்டில் சதறி கிடக்கு. எங்கேருந்து தான் வந்தானே தெரியல, பின் பக்கமா வந்து ஹீரோயினை ஹக் பண்ணி, எனக்கு தெரியும் ஜியான் நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், என்னை தேடி வந்துட்ட பாத்தியான்னு சொல்லிட்டு அவங்களை ஹக் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த சீனை தான் நம்ம இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். ஹீரோயின் லைஃப்ல 2 மாசத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தான் நடந்திருக்கும். இவ்வளோ அவனை அவாய்ட் பண்ண பிடிச்சு தள்ளி விட்டுட்டு இருக்கா, அவனும் இவ்வளோ விட மாட்டேங்கிறா, ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானா. ஸோ இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் நைட்டு, கடைசியாக ஒரு தடவை ஹீரோ கூட இன்டிமேட்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளோ அவன் கூட வாலண்டி ஆகிறா. அன்னைக்கு நைட்டு 2 பேருமே ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. மார்னிங் பார்க்கும்போது பக்கத்துல ஹீரோயின் தான் படுத்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஜியா படுத்திருக்கா. இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு, நீ எப்படி என்னுடைய பெட்ரூம்க்கு வந்தா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. என்ன பேசுறீங்க, நைட்டு நீங்க ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்ததுல உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா, நீங்க தானே நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு என் கூட இன்டிமேட்ல இருந்துட்டீங்க, நானும் எவ்வளவோ உங்களை அவாய்ட் பண்ணேன், நீங்க தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்க, இப்படி என் வாழ்க்கையை ஸ்பைல் பண்ணிட்டீங்கன்னு அழுது சீன் போட்டுட்டு இருக்கா. இந்த அப்ராணி பையலும் அவ சொல்றது எல்லாத்தையும் உண்மை நம்பிடுறான். ஏன்னா ஹீரோயின் தானே இவன் ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான், ஒருவேளை ஹீரோயின் நினைச்சுதான் நம்ம இவ கூட இருந்துட்டோமேனு நினைச்சுக்கிறான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் ஹீரோயினும் இன்டிமேட்ல இருந்ததுக்கு அப்புறம் மார்னிங் அவன் கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் எழுந்து அந்த ரூமை விட்டு வெளியில போயிருந்திருப்பாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இவ உள்ள வந்திருப்பா. இங்க ஹீரோக்கா என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கும் போது ஹீரோயின் சொன்னது ஞாபகம் வருது, நாளைக்கு மார்னிங் உனக்காக சிவில் அஃபேர்ஸ் கோர்ட்ல வெயிட் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதையும் நினைச்சு பாக்குறான். இவ வேற ஒரு பக்கம் ஒப்பாரி வச்சுட்டு இருக்காளா, என் வாழ்க்கை வர நீங்க வீணாக்கிட்டீங்கன்னு. அதனால எல்லாத்தையும் போட்டு குழப்பி பார்த்துட்டு இவகிட்ட, இங்க பாரு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உன்னுடைய வாழ்க்கைக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க சிவில் அஃபேர்ஸ் கோர்ட்டுக்கு கிளம்புறான். எங்க ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் வரா. 3 பேரும் சேர்ந்து தான் ஆஃபீஸ்க்குள்ள போயிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேப் கிடைக்கும், ஹீரோயின் கிட்ட நைட்டு நடந்ததை பத்தி பேசலான்னு பாக்குறான். ஆனா ஃப்ரெண்டு வேற கூடயே வந்துட்டு இருக்காளா, அவனுக்கு ரொம்ப கோவம் அதிகமாகுது. ஹீரோயின் ஃப்ரெண்டு கூடயே வரதுக்கு ரீசனே இவளுக்கு கண்ணு தெரியாதுங்கிறதுக்காக தான். ஆனா இந்த விஷயம் ஹீரோக்கு தெரியாது இல்லையா, அதனால அந்த பொண்ணு கிட்ட இப்ப எதுக்கு பள்ளி மாதிரி கூடயே உன் ஃப்ரெண்டை ஒட்டிட்டு வந்துட்டு இருக்கா, நான் ஒன்னும் அவளை கடிச்சு தின்ற மாட்டா, கொஞ்சம் வெயிட் பண்ண அவகிட்ட பேசணுங்கும் போது அவளும் இவ கூட நான் வரது எதுக்காக தெரியுமான்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணி, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு முன்னாடி போறாங்க. அப்போ அவங்கள ஸ்டாப் பண்ணி, நைட்டு நீ போனதுக்கு அப்புறம் திரும்ப வந்தியான்னு கேட்குறான். ஹீரோ இந்த மாதிரி கேட்கவும் அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்போ நைட்டு ஃபுல்லா குடிச்சிருந்ததெல்லாம் எதுவுமே நடந்தது ஞாபகம் இல்லை போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, நான் எதுக்காக திரும்ப வர போறேன், நான் ஒன்னும் திரும்ப வரலன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறாங்க. அப்போ நைட்டோட நமக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்ல,
இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டு டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டும் கொடுக்குறான். அங்கே ஹீரோயினுக்கும் அவன் ஃப்ரெண்டு தான் பக்கத்தில் இருந்து இந்த இடத்துல சைன் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சு காமிக்கிறான். சைன் போட்டு கொடுத்ததுக்கப்புறம் ப்ராசஸுக்கு கொஞ்சம் டைம் ஆகிறதால ஃப்ரெண்டை வெளியில் வெயிட் பண்ண சொல்கிறா. அந்த பொண்ணு அங்கேருந்து வெளியில் போயிடுறா. இவங்களும் ப்ராசஸை முடிச்சுட்டு எழுந்து வெளியில் வராங்க. வரும்போதே ஒரு மாதிரி தடுமாறிக்கிட்டே தான் போகிறாங்க. இதை ஹீரோவை நோட்டீஸ் பண்ணுறான். என்னாச்சு இவளுக்கு, எதுக்கு இந்த அளவுக்கு தடுமாறிட்டே போகிறான்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ரோடை கிராஸ் பண்ண போக அப்போ அந்த பக்கமாக பைக் போகிறது தெரியாமல் ரோடை கிராஸ் பண்ண போவாங்க. டக்குன்னு ஹீரோ தான் அவங்க கையை பிடிச்சி எடுத்து அவங்கள காப்பாற்றுறான். அறிவு இருக்கா உனக்கு, கண்ணு தெரியாதா, ஆப்போசிட்டில் ஒரு வண்டிக்காரன் வரா, அதை பார்க்காம கூட நீ பாட்டு கிராஸ் பண்ண போகிற, இப்போ மட்டும் நான் வந்து பிடிக்கலன்னா உன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து கண்ணாடி வர கீழே விழுந்துருதா, அதை அப்படியே தடுமாறி கீழே எடுத்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி கையை வச்சு பார்த்துட்டு உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, உன்னால பார்க்க முடியாதான்னு கேட்குறான். அதுக்குள்ளே இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஓடி வந்து அவங்கள தூக்கி விட்டு மேனேஜ் பண்ணிடுறா. அப்போ கரெக்டாக இந்த ஜியாவும் கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு ஹீரோ முன்னாடி வந்து அவன் கையை பிடிச்சி பக்கத்தில் தான் ஹீரோயின் நிற்கிறாங்க. அது தெரிஞ்சிருந்துமே பயங்கரமாக நடிக்கிறா. ஹீரோயின் எங்கே போனா நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது அவள் குரலை கேட்ட ஹீரோயினும் இது எங்க கூட படிச்சு எங்கள் கிளாஸ்மேட் பொண்ணு ஜியாவுடைய குரல் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு என்னாச்சு ஜியான்னு கேட்கவும் ஹீரோயின் கையை பிடிச்சி உன்னை பெக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு நீ ஹீரோவை டிவோர்ஸ் பண்ணிடாதா. ஏதோ நானும் அவரும் தெரியாத நம்ம ஆக்சிடென்டலாக இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் நைட்டு இருந்துட்டோம். அதான் காரணம் அவங்க சும்மா தான் இவன் கையிலேருந்து கையை எடுப்பாங்க. ஆனால் அவள் வேணும்னே கீழே விழுந்துட்டா. ஹீரோயின் தள்ளி விட்ட மாதிரி ஃப்ரே பண்ணுறா. அதை பார்த்துட்டு இவனும் உனக்குலாம் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா, பாவம் அவளால் பார்க்க கூட முடியாது, எனக்காக அவள் கண்களே டொனேட் பண்ணியிருக்கா, இப்படி இரக்கமே இல்லாமல் நடந்துக்கிறேன்னு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். என்ன இவ உங்களுக்காக டொனேட் பண்ணலான்னு கேட்க ஹீரோயின் ஃப்ரெண்டும் அவள் ஒன்றும் உங்களுக்காக கண்களை டொனேட் பண்ணல, ஹீரோயின் தான் உங்களுக்காக அவள் பார்வையை இழந்திருக்கான்னு சொல்லும்போது ஆனால் அதை ஹீரோ நம்பவே மாட்டேங்கிறான். என்ன இவ எனக்காக கண்களை டொனேட் பண்ணாலா, யார் சொன்னது அப்படின்னு. இவ என்னெல்லாம் எனக்கு பண்ணா தெரியுமா, ஆக்சிடென்ட் ஆகி நான் கண் பார்வை இழந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தப்போ அந்த நிலைமையில கூட என்னை விட்டுட்டு ஓடி போனவ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கண் பார்வை திரும்ப கிடச்சி இவளை நான் தேடி வந்தேன். அப்போ கூட வேற ஒருத்தன் கூட சேர்ந்து என் கண்ணு முன்னாடியே என்ன சீட் பண்ணா. அந்த அளவுக்கு ஒரு கேவலமானவன் சொல்லி ஹீரோயினை திட்டவும் ஃப்ரெண்டுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. போதும் நிறுத்துறீங்களா, இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோயின் அவளை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டும் பேச்சு மாற்றி நீங்க தான் அவளுக்கு சீட் பண்ணீங்க, எங்க நிற்கிறால இந்த சியா கூட சேர்ந்து நீங்க தான் அவளுக்கு துரோகம் பண்ணீங்கன்னு சொல்லவும் மேரேஜ் லைஃப்ல துரோகம் பண்ணது அவ தான். இப்போ எனக்கும் அவளுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இப்போவே நான் போயிட்டு இவ்வளோ மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த சியாவை மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி அவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாரு. மறுநாளே ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல அந்த சியாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஊர் அறியா எல்லாரையும் கூப்பிட்டு மேரேஜுக்கான செர்மனிலாம் ஸ்டார்ட் பண்ணி அவளை மேரேஜும் பண்ணிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க இறக்க போறதெல்லாம் அவங்களுக்காக முன்னாடியே கலர் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து நான் இறந்து போனதுக்கு அப்புறம் என்னுடைய கலரை இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான இடத்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் 2 monthsக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்போதும் போல ரெகுலர் செக்அப்புக்கு ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காங்க. அப்போ அவங்கள செக் பண்ணி பார்த்த டாக்டரும் அவங்க 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்லிடுறாரு. அதை கேட்ட ஹீரோயினிக்கா பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லி வயிற்றுல கையை வச்சுட்டு வெளியில வந்து உட்காந்துருக்காங்க. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வராரு. அவருமே அதே டாக்டர் தான் மீட் பண்ண வராரு. ஹீரோயின் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ளே அங்க அசிஸ்டன்ட் வரவோ அவர் கூட சேர்ந்து டாக்டர் பார்க்க ரூமுக்குள்ள போயிடுறாரு. அப்போ டாக்டர் அங்க கேபின்ல இல்லாம இருப்பாரு. அதனால அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே டாக்டர் தானே ஹீரோயினை பார்த்துட்டு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேபிள்ல ஹீரோயினுடைய ரிப்போர்ட் எல்லாமே இருக்கு. அதை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த ரிப்போர்ட் ஹீரோயினுடையதுன்னு தெரியுது. அதை எடுத்து படிச்சு பார்க்கும்போது தான் அவங்களுக்கு கேன்சர் இருக்கதும் அந்த கேன்சருடைய அவங்க கண்களை ஹீரோக்காக டொனேட் பண்ணதும் தெரிய வருது. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அடுத்த செகண்டே ஹீரோயினை தேடி தான் ஓடி வராரு. ஆனா அவங்க உட்காந்த இடத்துல ஹீரோயின் இல்ல, எங்க போனாலும் தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் பக்கமா வந்திருக்காங்க. ஹீரோவை ஃபாலோ பண்றதே 24 மணி நேரம் டியூட்டியாவே பார்த்துட்டு இருக்க போல இந்த ஜியா இங்க ரெஸ்ட் ரூம்ல வச்சு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறா. இந்த பக்கம் ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட்டை பிடிச்சி என்ன பண்ணும் எனக்கு தெரியாது, எப்படியாவது ஹீரோயினை கண்டுபிடின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. இப்பதான் அவங்களுக்கு கான்சியஸ் வருது. அந்த ஜியா அவங்கள கையெல்லாம் கட்டி ஒரு பாழடைஞ்ச பில்டிங்ல தான் கடத்தி வச்சிருக்கா. ஜியா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா என்ன விட்டு, உனக்கு என்னதான் வேணுங்கும் போது நீ இருக்கிற வரைக்கும் ஹீரோ என்ன ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான், நீ செத்து போனாதான் அவன் முழு மனசோட என்ன ஏத்துப்பான், நீ செத்து போடின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு சியா, நீ பண்றது சட்டப்படி குற்றம், அது மட்டும் இல்லாம நான் பிரெக்னெண்டா வேற இருக்கேன், தயவு செஞ்சு நீ விட்டுன்னு ஹீரோயினை கெஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிரெக்னென்ட்ங்கிற வார்த்தையை கேட்டது தான் இவளுக்கு அப்படியே கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு தைரியம் தான் நீ ஹீரோடைய குழந்தையும் வயிற்றுல சுமந்துட்டு இருப்பான்னா அப்படியே அவங்க வயிற்றுல ஏற்றி உதன்னு உதச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவா அவங்க போனை ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிடாரு. எங்க ஹீரோயினுக்கு வர சுத்தமா வலி தாங்க முடியல, ப்ளீடிங் வர ஆகிட்டு இருக்கு. அடுத்த சில செகண்ட்லேயே ஹீரோவா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்து ஹீரோயின் பேரை சொல்லி கத்தி கத்தி கூப்பிடவும் இவ அலர்ட் ஆயிட்டா. உடனே ஹீரோயினை பிடிச்சி மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டதெல்லாம் கீழே தெர்மாக்கோல் இந்த அட்டை இந்த மாதிரிலாம் அடிக்கிருக்கு போல. அதுல போய் விழுந்ததெல்லாம் அவங்க உயிருக்கே தான் ஆபத்து இல்லை, ஆனா கான்சியஸ் இல்லாம படுத்திருக்காங்க.
ஹீரோவாவுடைய ஆட்களும் மேலே வந்து பார்க்கும்போது இந்த ஜியா தான் படுத்திருக்கா. அதுவும் ரத்த வெள்ளத்தில் படுத்திருக்கா. ஹீரோ வரதை பார்த்துட்டு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டது இல்லாமல் பக்கத்தில் ஒரு ரேட் இருக்கும். அதை எடுத்து அவளுக்கு அவளே தலையில் அடிச்சுக்கிட்டு கான்ஷியஸ் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இவளை பார்த்த ஹீரோவும் அவளை தூக்கி விட்டு உனக்கு என்னாச்சு ஜியான்னு கேட்கவும் அதுக்கு அந்த ஜியா என்ன சொல்றனா, எனக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வந்தது, ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டோம், இந்த இடத்துக்கு வந்தாதான் அவளை உயிரோட பார்க்கலான்னு சொல்லி மிரட்டினாங்க. நானும் ஹீரோயின் உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ யாரோ என் தலையில் அடிச்சு என்னை இந்த மாதிரி ஆக்கிட்டாங்கன்னு அழுது நாடகம் ஆடிட்டு இருக்கா. இவனும் அவன் சொல்றதெல்லாம் நம்பி அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க இருந்து அவங்க 2 பேரும் கிளம்பின அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க ஹீரோயினுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுங்களும் வராங்க. ஹீரோ மாதிரியே இவங்களும் ஹீரோயின் வச்சிருக்கக்கூடிய போனோடைய லொகேஷனை கண்டுபிடிச்சதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எப்படியோ தேடி கண்டுபிடிச்சு ஹீரோயினையும் காப்பாத்தி ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்றாங்க. அதுவும் அந்த ஜியாவை அட்மிட் பண்ணிருக்கா அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்களையும் அட்மிட் பண்றாங்க. ஹீரோவை கிராஸ் பண்ணி தான் ஹீரோயினை கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஹீரோ பார்த்துருக்க மாட்டான். அப்போ அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட வந்து நம்ம நினைச்ச மாதிரியே ஹீரோயின் ஒன்னும் உங்களுக்கு கண்ணை டொனேட் பண்ணல, உங்களுக்கு உண்மையிலே கண்ணை டொனேட் பண்ணது ஜியா தான் சொல்றான். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஹீரோ அது உண்மையா போயாங்கிறத விசாரிச்சுட்டு சொல்லியிருப்பா போல. அவனும் விசாரிச்சுட்டு வந்தா இந்த மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கான். இவனும் அதை உண்மை நம்பி நம்ம தான் ஓவரா திங்க் பண்ணிட்டு போல இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அந்த ஜியோ பார்க்க உள்ள போறான். எங்க ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டரும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு, அவங்க உடம்புல நிறையவே ஃப்ராக்சர் இருக்கு, இதனால அவங்க உடம்பு ரொம்பவே மோசமான கண்டிஷன்ல இருக்கு, குழந்தைய காப்பாற்றுறது கூட ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிடுறாங்க. இதை பத்தி ஹீரோயின் கிட்ட கேட்டு அந்த குழந்தைய அபார்ட் பண்ணலான்னு சொன்னா கூட அதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் சரி என் குழந்தைய நீங்க காப்பாற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஸ்டபனா இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த ஜியாவை தனக்காக கண்ணெல்லாம் டொனேட் பண்ணியிருக்காள் அவளை பார்த்து கவனிச்சுக்கிறாரு. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து டாக்டரும் வெளியில வந்து கவலைப்படாதீங்க, அந்த பொண்ணையும் காப்பாத்துச்சு, அந்த பொண்ணுடைய குழந்தையும் காப்பாத்துச்சுன்னு சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிம்மதியா இருக்கு. உடம்பு சரியானதுக்கு அப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. பக்கத்துல இருந்து யூரி தான் அவங்கள பார்த்து கவனிச்சுக்கிறா. யூரி நீ எனக்கு பண்ற ஹெல்ப்புக்கெல்லாம் நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியல, ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லவும் அதை கேட்டு அவளுக்கு கோவம் தான் வருது. என்ன பேசுற ஜியா, நீ என்னுடைய ஃப்ரெண்டு, என் உயிருக்கும் மேல, உன் உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் நான் என்னைக்குமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை என்னைக்குமே கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவ சொல்றதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு ஹீரோடி ஞாபகம் தான் வருது. இதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ சொல்லியிருப்பா, என் வாழ்நாள் முழுக்க உன்னை கைவிட மாட்டேன், உன்னை பாதுகாப்பா, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நான் பெரியவே மாட்டேன்லாம் சொல்லியிருந்திருப்பா. அது எல்லாத்தையும் இப்போ நினைச்சு பார்த்துட்டு நீ என்னை வெறுத்தாலும் கூட ஒரு நாள் கண்டிப்பா என்னை பத்தி புரிஞ்சுப்பேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜியாவையும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நமக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன டச் கூட பண்ணதில்லை, என்னை அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க, அட்லீஸ்ட் இன்னைக்காவதுன்னு சொல்லிட்டு அவனை அப்ரோச் பண்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு இவளை கிஸ் பண்ணலான்ட்டு வரான். ஆனா அவனால இவளை அப்ரோச் பண்ண முடியல. ஏன்னா ஹீரோயின் இருந்த இடத்துல இவளை வச்சு பார்க்கறதுக்கு அவன் மனசு ஏத்துக்கல. அதனால டக்குன்னு அவளை விட்டு விலகிக்கிட்டு அது வந்து உனக்கு என்ன உடம்பு சரியாகல, உடம்பு கியூர் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்து வெளியில வந்துடுறான். அவனுடைய ஸ்டடி ரூம்ல ஹீரோயின் இவனுக்காக வரைஞ்ச இவனுடைய போட்டோஸ்லாம் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். ஆனா ஹீரோயின் காலை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ என்னுடைய காலை எடுக்கலன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன வழியா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை யூரிக்கு தான் கால் பண்றான். எங்க ஹீரோயின் ஃப்ரெண்டும் நம்பரை பார்த்துட்டு ஹீரோ தான் கால் பண்றான்னு சொல்லுவோம். என்கிட்ட கூட நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க போனை வாங்கி ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்காக இந்த நேரத்தில் கால் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. எதுக்கு ஜியாயின் இந்த மாதிரிலாம் பேசுற, நமக்குள்ள ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப கரெக்டா அங்க யூ ஃபேன் வரான். அதுவும் வரும்போதே டியர் நான் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டே தான் வரான். ஆக்சுவலி இவனும் யூரியும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூரியா தான் டியர்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே உள்ள வருவான். அந்த சத்தம் இங்க ஹீரோவுக்கு கேட்டுடுது. அது யாரு, அந்த யூ ஃபேன் சத்தம் மாதிரி கேட்குது. அவனும் நீயும் லிவிங் டுகெதர்ல தான் இருக்கீங்களா, எதுக்கு இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, அப்போ இதுக்காக தான் என்ன நீ அவ்வளோ அவசரமா டிவோர்ஸ் பண்ணினியா, எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கா கேள்வியில் கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் இங்க பாருங்க ஃபோன், நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்கு எனக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, அதை மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லவும் எப்படி உன்னால இப்படிலாம் பேச முடியுது, உனக்குலாம் கொஞ்சம் கூட இதயமே இல்லையா, உன் மனசு என்ன கல்லா, எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் சடனா எனக்கு பணம் வேணும்னு கேட்குறாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களையா, அதுக்கு ரொம்பவும் செலவாயிருக்கும். அதுலயும் ஹை ரிஸ்க் எடுத்து தானே ஹீரோயினேவோ அவங்க குழந்தையவும் காப்பாத்திருப்பாங்க. அந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ண மெடிசன்லாம் ரொம்பவும் காஸ்ட்லியானதா, இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும் போது கூட இவங்க ஃப்ரெண்டை யோரி தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எங்க ஃப்ரெண்டு ஜியானை எங்களால் கிவ் அப் பண்ண முடியாதுன்னு யோரியும் யோ ஃபேனும் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கான பணத்தெல்லாம் பே பண்ணியிருப்பாங்க. அவங்க பேசுகிற எல்லாத்தையும் ஹீரோயினும் கேட்டிருப்பாங்க. நமக்காக ஆல்ரெடி கஷ்டப்பட்டிருக்காங்க, இதுக்கப்புறமும் நம்மளுக்காக கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் செலவெல்லாம் ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இந்த மாதிரி பணம் கேட்குறாங்க. ஆனால் ஹீரோக்கா செம்மையாக கோவம் வந்துடுது. இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை நான் கால் ட்ரை பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் இருக்காதவ இப்போ மட்டும் எடுக்கிறேன்னா பணத்துக்காக தான் நீ எடுத்திருக்கல, நீயா அவனும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் இதுக்காக உனக்கு பணம் தரணும், என்கிட்டலாம் பணம் கிடையாது, அப்படி உனக்கு பணம் தான் வேணும்னா ரோட்ல இருந்தா பிச்சை அடின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோடைய ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் என்னதான் ஹீரோயின் சீட் பண்ணியிருந்தாலும் அவரை விட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்தாலுமே இவரால் அவங்கள மறக்கவே முடியல. ஹீரோயின் நினைப்பு இவரை பாடா படுத்திட்டு இருக்கு. ஜியான் எதுக்கடி என் லைஃப்ல வந்தா, எதுக்கடி இப்படி என்னை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தாலும் இல்ல அவர் ரொம்ப மோசமான பொண்ணு, அவ என் கண்ணு முன்னாடியே வேற ஒருத்தவங்க கூட சீட் பண்ணா, அவளை மாதிரி ஒரு கேவலமானவளை பத்தி நினைச்சு கூட பார்க்க கூடாதுன்னு தனக்கு தானே சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. அந்நேரம் பார்த்தா அந்த ஜியா வர ஹீரோக்காக சாப்பாடு எடுத்துட்டு வரா. அந்த சாப்பாடை பார்க்கும்போது கூட இதுக்கு முன்னாடி ஹீரோயின் இதே மாதிரி
மாதிரி தான் அவருக்கு சாப்பாடு எடுத்து வந்திருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. எனக்கு சாப்பாடே வேணாம் எடுத்துருப்போன்னு சொல்லி திட்டி விட்டுறாரு. இவளுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. சாக போகிறவளுக்காக என்னையே அவாய்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறா. இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருப்பா. அங்கே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட செக்கப்புக்காக வந்திருப்பாங்க. இவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் ஹீரோயினுக்கு கேன்சர் இருக்கிறது இவளுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ ஹீரோயினுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கு. இருடி இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான், நீ செத்ததுக்கப்புறம் தன்னாலே ஹீரோடைய மனசில் நான் இடம் பிடிச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. கேன்சரோட எஃபெக்டால தலைமுடிலாம் நிறையவே கொட்ட ஆரம்பிக்குது. அப்போ அவங்க ஃப்ரெண்டு தான் அவங்களுக்காக விக்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து வெளியில் போகும்போது யூஸ் பண்ணிக்கொடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் தான் கால் வருது. ஹீரோயினுக்கு வேற கேன்சர் இருக்கு. அதில் வேற அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் ட்ரக்ஸு மற்ற ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய மெடிசன் சொல்லிட்டு சில மெடிசன்லாம் அவங்களுக்கு கொடுக்கணுமா. அதை வந்து வாங்கிக்கிட்டா ஆல்ரெடி அவங்க கட்ட வேண்டிய பேமெண்ட்டில் வர பெண்டிங் இருக்கா, அந்த அமௌண்ட்டையும் கட்ட சொல்கிறாங்க. இவரையும் கண்டிப்பாக நான் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் ஹீரோயின், நீ எனக்காக எவ்வளவோ செஞ்சுட்ட, இதுக்கெல்லாமே நான் உனக்கு எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியல, இதுக்கப்புறமும் நீ கஷ்டப்பட வேணாம், இந்த பேமெண்ட்டை எப்படியாவது நானே கட்டிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்னாலே எப்படி பே பண்ண முடியும்னு கேட்டுட்டு இருக்கா. இங்கே கட் பண்ணா ஹீரோடைய ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் இவரையும் பணத்துக்காக ஹீரோவை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அங்கே ஹீரோயினை பார்த்து தான் அந்த கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயை கூட ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. இப்போ மட்டும் எதுக்காக வந்தீங்க, எங்கள் பாஸுக்கு கண்ணு தெரியாமல் இருக்கும்போது அவங்கள விட்டுட்டு போனவங்க தானே, உங்களுக்கு இங்கே என்ன வேலைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்கே பாருமா, நான் அவசரமாக ஒரு முக்கியமான விஷயமா ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் அவருக்கு கால் பண்ணி நான் வந்திருக்கதை இன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லவும் சரின்ட்டு அவளும் ஹீரோக்கு கால் பண்ணி ஹீரோயின் வந்திருக்கதை இன்ஃபார்ம் பண்ணுறா. ஹீரோயின் வந்திருக்கானா அப்போ பணத்துக்காக தான் வந்திருக்காங்கிறது ஹீரோக்கு புரியுது. அவளை உள்ள வர சொல்லுங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், அவனுக்காக இவ என்ன வேணாலும் செய்யறாளா, என் முன்னாடி வந்து அவன் நீலன் பண்ணணும், அதுக்கு சம்மதமானா உள்ள வர சொல்லுன்னு சொல்ல இந்த எம்ப்ளாய் பண்ணோம். அதே மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றா. பக்கத்தில் நிற்கிற ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கு செம்மையா கோவம் வந்துடுதா. இப்படி ஒன்றும் அவர்கிட்ட நீ பணம் வாங்க தேவையில்ல, முதல்ல வா இங்கேருந்து போகலான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு இருக்கா. இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக இங்கே இரு, நான் வந்துறேன்னு சொல்லிட்டு இவங்களும் நீலன் பண்ணுறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஹீரோ பக்கம் உள்ள போறாங்க. இவரும் ஹீரோயினை பார்த்துட்டு இவளுக்கு என்னதான் ப்ராப்ளம், நானும் பார்த்துட்டு இருக்கேன், 2 மாசமா இந்த சன் கிளாஸஸோடய சுத்திட்டு இருக்கா, உள்ள வந்து கூட இந்த கிளாஸை கழட்ட மாட்டாங்க போல, அந்த அளவுக்கு ஆட்டிடியூட்னு சொல்லவும் உடனே ஹீரோயினா அவர் முன்னாடி நீல்டன் பண்ணி உங்களை பெக் பண்ணி கேட்குறேன், தயவு செஞ்சு எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க லவ் பண்ணப்பையும் இப்படி தான், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ என்ன லவ் பண்ணாமல் போயிட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், என் முன்னாடி உன்னை நீல்டன் பண்ண வைப்பேன்னு ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு நாள் என் லைஃப்பில் வரவே வராதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹேக் பண்ணி சந்தோஷப்பட்டிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்த ஹீரோவும் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே, உனக்குலாம் கொஞ்சம் கூட டிக்னிட்டியே கிடையாதா, எதுக்கு இப்படி பணத்துக்காக இவ்வளோ கேவலமாக இறங்கிட்ட, இப்போ என்ன உனக்கு பணம் தானே வேணும், அப்போனா நான் சொல்கிறத கேளு, பேசாமல் நீ வேணா எனக்கு மிஸ்டர்ஸ் ஆயிருன்னு சொல்லி ரொம்பவே அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினுக்கு கோவம் வந்தா, இப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க, உங்கள் பார்வையில் நான் இதுக்கு மட்டும்தான் டிசர்வ் பண்ண பர்சனாக தெரியல நானும் கேட்கவும், நீ மட்டும் என்ன உன்னுடைய தேவைக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போன விட்டுட்டு போனவ தானே, உண்மையை சொல்லு எதுக்காக என்னை விட்டுட்டு போனேன்னு கேட்கவும் மறுபடியும் இந்த டாபிக் வரதால எனக்கு பணமே வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வர பார்க்குறாங்க. உடனே ஹீரோ அவங்க கையை பிடிச்சி இழுத்து அவங்களை ஹக் பண்ணி, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாத, மறுபடியும் என்னால் இழக்க முடியாது, உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை அப்படியே கொல்லணும் போல எனக்கு தோணுது, ஆனால் என்ன பண்ணுறது, உன்னை எந்த அளவுக்கு நான் வெறுக்கிறேனோ அதை விடவும் அளவுக்கு அதிகமாக உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் முடியல, தயவு செஞ்சு சொல்ல, நான் என்ன தப்பு பண்ணேன், உனக்காக வேணும்னா நான் எல்லாத்தையும் மாற்றிக்க தயாராக இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்களும் அவர் பெடியிலேருந்து நகர்ந்து வர பார்க்கும்போது கண்ணில் இருந்த கண்ணாடி கீழே விழுந்துடுது. அதை ஹீரோயினும் கீழே குடிஞ்சு தட்டு மாதிரி எடுக்கிறத பார்த்துட்டு ஜியான் என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னால பார்க்க முடியலன்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜியா இருக்கலையா இவளுமே ஹீரோவை தேடி ஹீரோடைய ஆஃபீஸ் வரா. அங்கே ஆல்ரெடி ஹீரோயின் வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு இருந்தா அடுத்த செகண்ட் ஹீரோடைய கேபின் பக்கம் தான் ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே எங்கள் ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி தூக்கி உண்மையை சொல்லு, உன்னால் பார்க்க முடியல தானே, உன் கண்களுக்கு என்னாச்சு உண்மையை சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் அப்படிலாம் எதுவுமே இல்லை, என்னால் பார்க்க முடியும்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போனா இதை படிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அந்த ஜியா அந்த இடத்துக்கு வந்து, நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், ஹீரோனிக்கு கண்ணு தெரியலதா, ஏன்னா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது ஒரு சில பெண்களுக்கு இந்த மாதிரி விஷன்லெஸ் ஆகிறதுலாம் ரொம்பவும் அரிதான ஒன்று தான் சொல்லி ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத போட்டு விடுறா. அதுக்குள்ளேயே அங்கே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க இவரையும் யூஃபேனை வந்துடுறாங்க. அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்கு மரியாதை அவளை விட்டுருங்க, அவளுக்கு ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆகிடுச்சு, முதல்ல வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி கூப்பிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினை விடவே மாட்டேங்கிறா. இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைங்கும் போது இந்த குழந்தை உன் வயிற்றில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கள்ட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் பிடிச்சி லாக் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை தரத்தன்னு பிடிச்சி ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். டாக்டர் கிட்ட போயிட்டு இப்போவே இவளுக்கு அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. எங்க ஹீரோயினும் ஹீரோ முன்னாடி பேக் பண்ணி ரொம்பவும் கெஞ்சி கேட்குறாங்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனால் ஹீரோக்கு என்ன ஆகுங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனதால தான் ஹீரோயினுக்கு விஷன் போயிடுச்சுன்னு நினச்சி அப்படி என்ன உன் கண் பார்வை எழுந்தா அவனுக்கு நீ குழந்தை பெற்று கொடுக்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினே அந்த மாதிரி பண்ண சொல்லிட்டு இருக்காரு. இவங்களும் குழந்தைய காப்பாற்ற வேற வழியே இல்லாம இந்த குழந்தை உங்களோடதான் சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. ஆனா எங்க ஹீரோயின் குழந்தைய காப்பாற்ற தான் இந்த மாதிரி போய் சொல்றாங்கன்னு நினைச்சு அவங்களுக்கு அபார்ட் பண்ண உள்ள அனுப்பி வச்சிடறாரு. டாக்டர்ஸும் இன்ஜெக்ஷன்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே எங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு ஓடி வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் வயிற்றுல வளர குழந்தை உண்மையிலேயே உங்க குழந்தை தான், அதுக்கான எவிடன்ஸ் கூட எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டிங் காமிக்கிறா. அவனும் அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு அப்போ உண்மையிலேயே இந்த குழந்தை
ஏன் குழந்தை தானே சொல்லிட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ண பார்த்தேன்னு அடுத்த செகண்டே ஓடி ஹீரோயினுக்கு அபார்ட் பண்ண விடாம அவங்கள சர்வ் பண்ணிடுறான். ஜியான் நான் தெரியாம பண்ணிட்டேன், எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சுன்னு சொல்லி சாரி கேட்கவும் உடனே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை யூரி கிட்ட என்னை ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கூட்டிட்டு போ, நான் யார்கிட்டையும் பேச விரும்பலன்னு சொல்றாங்க. அவளும் அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றா. ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி இங்க பாரு ஜியான், உண்மையை சொல்லாம நீ இங்கேருந்து போக முடியாது, உண்மையை சொல்லு, உன் வயித்துல வளர குழந்தைக்கு நான் தானே அப்பான்னு கேட்குறாரு. இவங்களும் ஹீரோடைய மேலே கையை வைக்கிறாங்க. என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா கண்ணா எங்க இருக்குன்னு தெரிய பலார்னு கடத்துல ஒரு அறை விட்டுட்டு நான் எப்போ உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இந்த குழந்தைக்கு உனக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கவும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி 4 மூலமா கிழிச்சு போட்டுட்டு என் ஃப்ரெண்டு என்னுடைய குழந்தைய காப்பாத்ததா இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு ஒரு பொய்யான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோம் ஹீரோவால் ஹீரோயின் பேசினதை ஏற்றுக்கவே முடியல. பயங்கரமாக உட்காந்து ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கான். அவங்க கூட இருந்த அந்த இனிமையான நினைவுகள்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க கண்ணு முன்னாடி ஹீரோயின் நிற்கிற மாதிரியும் அவங்க யூஃபேன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இவனுக்கு தோணிட்டு இருக்கு. பயங்கரமாக கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அப்போ இந்த ஜியா தான் ஓடி வந்தா நீங்கள் பார்க்கறது எதுவுமே உண்மை கிடையாது, அது எல்லாமே உங்களுடைய இல்யூஷன் சொல்லிட்டு அவனை அமைதிப்படுத்துறா. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ரெகுலராக ட்ரீட்மெண்ட் பார்க்குற டாக்டர் தான் வந்து ஏமா நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேங்கிறேன், நான் அன்றைக்கி தான் சொன்னல இந்த குழந்தை இருக்கிறது ரொம்ப ஹை ரிஸ்க்குன்னு, எப்பயாவது ஒத்துக்கோமா, இந்த குழந்தை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், அப்படி இல்லைனா இந்த குழந்தை பிறக்கிற அன்னைக்கே உன் உயிர் போயிடும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை வளர வளர உனக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் இங்கே பாரு ஜியான், தயவு செஞ்சு டாக்டர் சொல்றதை கேளுன்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோயின் யார் சொல்றதையும் கேட்குற மாதிரி இல்லை, இது ஹீரோடைய குழந்தை, கண்டிப்பாக இந்த குழந்தை எனக்கு வேணும், நான் அபார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்டப்பனாக இருந்துடுறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு டாக்டரும் வெளியில் போயிடுறாரு. அப்படியே ஒரு சில மாதங்கள் போகுது. ஹீரோயின் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு குழந்தை வளருதோ அந்த அளவுக்கு ஹீரோயினுடைய உடம்பு இருக்க ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இமிடியேட்டா ஹீரோயினுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த ஜியா கூட்டிட்டு அவளுக்கு ட்ரெஸ் இருக்கு ஷாப்பிங் வந்திருக்காரு. ஆனா ஹீரோவெல்லாம் நார்மலா ரிலாக்ஸாவே இருக்க முடியல, ஏதோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாவே இருந்துட்டு இருக்கு. நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நமக்கு இங்க அதோட எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ ஹீரோவை ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. என்னாச்சு எனக்கு, எதுக்கு இப்படி திடீர்னு என் மனசு இந்த அளவுக்கு படப்படப்பாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு சர்ஜரிக்கான ப்ராசஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. டாக்டர்ஸ்லாம் ரொம்பவே பதட்டமாகறாங்க. ஏன்னா குழந்தையோட ஹார்ட் பீட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கும் பல்ஸும் கம்மியாகிட்டு இருக்கு. எங்க ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே பதட்டமாகிட்டு இருக்கு. ஜியான் உனக்கு எதாகாது, அவ்வளோ சீக்கிரமா நீ உன் உயிரை கிவ் அப் பண்ணக்கூடாது, உன் குழந்தை நீ கண்ணால் பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, அது கண்டிப்பாக நிறைவேறும், உன் குழந்தை நீ பார்க்கணும், கிவ் அப் ஆகிடாதுன்னு சொல்லிட்டு பூஸ்டப் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்கா. அவங்களுக்கான அந்த மேஜர் சர்ஜரி முடியுது. ஹீரோயினையும் வெளியில் கூட்டிட்டு வராங்க. இப்போதைக்கு குழந்தைக்கும் ஹீரோயினும் இருக்கும் எந்த வித ஆபத்தும் இல்லை. அவங்க வயிற்றுல இருக்கிற குழந்தையும் ரொம்பவே சேஃபாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவருக்கு இங்கே நிம்மதியாகவே இருக்கு. நெக்ஸ்ட் எங்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த ஜியா இருக்கலையா, அவ மேல ஒரு டவுட் வந்திருக்கும் போல. அதனால அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட வீட்டில் இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாரு போல. அவரும் அதை எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கும் போது ஒரு பிளைண்ட் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க, சந்தேகப்படுற மாதிரி எதுவும் நடந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உண்மையிலேயே இவர் பிளைண்ட் தான் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி தன்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜியா சொன்னாங்க இல்லையா, நாங்களும் அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த பில்டிங்க்கு பக்கத்துல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ஜியாவே பர்சனலா யாரோ ஒருத்தவங்களை அனுப்பி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. இப்போதான் அவன் மேல ஒரு பெரிய டவுட்டே வருது. இதை பத்தி இன்னுமே டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. தென் பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. உனக்கு டிவோர்ஸ் ஆயிட்டு இந்த ஜியாங்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிருக்கேன், என்ன பாச்சுன்னு கேட்கும் போது, அம்மா நீங்களே ஆல்ரெடி டயர்ல வந்திருப்பீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் இதை பத்தி பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, நான் ஓகேவா தான் இருக்கேன், ஜியாவுமே நல்லா தான் என்னை பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னத்தை சொன்னாலும் ஜியான் அளவுக்கு யாராலையும் உன்னை பார்த்துக்க முடியாதுப்பா, ஏன்னா அவள் உன்னை அந்தளவுக்கு நேசிச்சான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவும் இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்தப்பெல்லாம் அவரை டேக் கேர் பண்ணிக்கிட்டது, இப்போ ஹீரோயின் நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியலமான்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. பிறக்க போகிற குழந்தைக்காக ஸ்வெட்டர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு விளாண்டு எழுந்திருக்கிறாங்க. அவங்களால நடக்க கூட முடியல, கால்லாம் துவட்டின மாதிரி கீழே விடுறாங்க. அப்போ பக்கத்தில் இருந்த ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் அவங்கள தூக்கி பிடிச்சி அவங்கள உட்கார வைக்கிறா. குழந்தை பிறக்கிறதுக்கு இன்னும் 15 days தான் இருக்கு, என்னால் நடக்க கூட முடியாது போல, ரொம்பவும் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் இன்னும் 15 நாள்ல நீ எங்களை விட்டு மொத்தமாக போக போறியான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயின் யூரியோடைய கையை பிடிச்சி இந்த உலகத்தை விட்டு நான் போகிறதுக்கு இன்னும் 15 days தான் இருக்கு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குன்னு கேட்குறாங்க. எதுவாக இருந்தாலும் சொல்லு ஜியான், கண்டிப்பாக அவனுடைய விஷயம் நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெயிண்டிங் ஆர்டிஸ்ட். ஸோ தன்னுடைய கடைசி ஆசையா தான் ரொம்பவும் நேசிச்சு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்படுறதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கான டேவை தான் காமிக்கிறாங்க.
ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஹீரோவா அப்படியே ஃப்ரெண்டும் பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட வராங்க. இவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதனால தான் ஹீரோயினை யூஃபேன் கூட்டிட்டு வரான். இவங்க 2 பேரையும் ஒன்னா பார்க்கவும் ஹீரோக்கு கோவம் தான் வருது. அது மட்டும் இல்லாம வீல் சேர்ல வந்திருக்காங்க இல்லையா, இவளுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவ வீல் சேர்ல வந்திருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க இருக்கிற ஹீரோயினுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஹீரோயின் கிட்ட ஓடி போயிட்டு, நாங்க எல்லாருமே உங்களுடைய பெரிய ஃபேன், உங்களுடைய எக்ஸிபிஷன் ஒன்ன கூட மிஸ் பண்ணாம பார்ப்போம். அது சரி, உங்க காலுக்கு என்னாச்சு, எதுக்காக நீங்க இப்பெல்லாம் பப்ளிக்ல வரதே இல்லை, மறுபடியும் எப்போ நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா கேள்வி மேலே கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவோ அவள் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அட்டென்ஷன் வாங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க போல இருக்குன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து, எதுக்காக உன்னுடைய லவ்வர் இங்கே கூட்டிட்டு வந்திருக்கா, நான் வருவேன்னு தெரிஞ்சு வேணும்னு தானே நீ அவனை கூட்டிட்டு வந்த, என்ன உன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்து அட்டென்ஷன் வாங்க ட்ரை பண்றேன்னு அவங்கள ரொம்பவும் தரக்குறைவா பேசிட்டு இருக்காரா. அதை கேட்ட அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி ஹீரோயினா ஆக ஓகோன்னு புகழ்ந்தவங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே டவுன் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. அப்போ யூ ஃபேன் தான், இங்க பாரு இன்னைக்கு நீ என்ன வேணாலும் பேசி அவளை கஷ்டப்படுத்தலாம், ஆனா நீ பேசினது எல்லாமே தப்புன்னு நீ உணரக்கூடிய நாள் சீக்கிரமாவே வரும், அன்னைக்கு ரொம்பவே வருத்தப்படுவா, யோசிச்சு பேசுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்க அந்த ஃபேன் கேர்ள்ஸ் எல்லாம், நீ எல்லாம் பெயிண்டரா இருக்கா, தகுதியே இல்லாதவ, நீ எல்லாம் ஒரு ஆளுன்ட்டு உங்ககிட்ட வந்து ஆட்டோகிராஃப் கேட்டேன் போற, எங்களை சொல்லணும், ஒழுங்கா எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதுக்கு எங்ககிட்ட வந்து மன்னிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. அவங்க கூட சேர்ந்து ஹீரோவோ, நீ என்ன கிரிப்பிள் பசனா, உன்னால என்ன நடக்க முடியாதா, எழுந்து உன்னுடைய ஃபேன்ஸ் கிட்ட மன்னிப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃபேன்ஸ் கேளோ எங்களுடைய அட்டேஷனை வாங்குறதுனா இந்த மாதிரி எங்களை முட்டாளாக்கி இருக்கா, எழுந்து இப்பவே எங்க கிட்ட மன்னிப்பிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. இவங்களும் தடுமாறி எழுந்திருக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற யூ ஃபேன் தான் ஹீரோயினை தூக்கி விடுறா. உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க எல்லார்கிட்டையும் தலையை குனிஞ்சு மன்னிப்பு கேட்கறாங்க. இப்போ உங்களுக்கு நிம்மதியா இருக்கா, முதல்ல எல்லாரும் இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு யூ ஃபேன் எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அப்போ கூட ஹீரோயின் யூ ஃபேன் கிட்ட, எனக்காக நீங்க யாரையும் கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கையை பிடிச்சிடுது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே நடிச்சிட்டு இருக்க போறேன்னு அவங்கள திட்டிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஹீரோயினுக்கு பிளட் வாமிட்டா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. உடனே யூ ஃபேன் ஹீரோயினை பிடிச்சி வீல் சேர்ல உட்கார வச்சு கடகடன்னு அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படி போகும்போது கூட போற வழியெல்லாம் பிளட் வாமிட் பண்ணிக்கிட்டே தான் போறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பாக்குறான். ஹீரோக்கா என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்திருக்க முடியாம இருந்தா இப்போ என்னடா பிளட் வாமிட் எடுக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவர் கையெல்லாம் பிளட்டா இருக்கு. அதை பார்த்து ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா அங்க அசிஸ்டன்ட் வராரு. உங்களுக்கு கண் டொனேட் பண்ணதை நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஜியா கிடையாது, ஹீரோயின் தான், அவங்க தான் உங்களுக்காக கண்களை டொனேட் பண்ணாங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோவும் அவசர அவசரமா ஹீரோயினை தேடி தான் ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே எங்க ஹீரோயினுக்கும் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த குழந்தையும் வெளியில எடுத்துடுறாங்க. குழந்தைய இவரி தான் கையில வாங்குறா. ஜியன் குழந்தைய பாருன்னு சொல்லி காமிக்கும் போது அவங்களெல்லாம் அந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்க முடியாமலையே அவங்க கடைசி மூச்சை விட்டுறாங்க. இங்க ஹீரோவும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் ஹீரோயின் எங்க இருக்கான்னு அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே தேடி பார்த்துட்டு இருக்கான். அசிஸ்டன்ட்டும் ஓடி வந்து எல்லா மேஜர் ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்த்தாச்சு, ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாரு. தொடர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டலையும் தேடி பார்க்கறாங்க, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாததால யூரி தேடி தான் வராரு. ஜியா, நானும் உன்னை 3 நாளா தேடிட்டு இருக்கேன், என்னால உன்னை கண்டே பிடிக்க முடியல, கண்டிப்பா நீ யூரி கூட தான் இருக்காங்கிறது எனக்கு தெரியும், தயவு செஞ்சு கதவை தரேன்னு சொல்லிட்டு கதவை போட்டு நாக் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள யூரியும் யூ ஃபேன் தான் குழந்தையோட நின்றுட்டு இருக்காங்க. கதவை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நேரமா ஹீரோவும் வெளியில நின்று கதவை திறக்க சொல்லி ரொம்பவும் கெஞ்சிட்டு இருக்காரு. அதனால யூ ஃபேன் தான் போயிட்டு டோரை ஓபன் பண்ணி விடுறான். உள்ள வந்ததுமே ஹீரோயினை பத்தி தான் கேட்கிறாரு. இவ்வளோ நாளா அவளை கஷ்டப்படுத்தினியா, அது உனக்கு போதாதான்னு கேட்கவும், என்ன மன்னிச்சிட்டு யூரி, ஹீரோயின் தான் எனக்கு கண்களை டொனேட் பண்ணானே, எனக்கு இப்பதான் தெரிய வந்தது, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அவ எங்க இருக்கான்னு சொல்ல நான் அவளை பார்த்தாகன்னு சொல்லவும், அவ உனக்காக அவ கண்களை மட்டும் டொனேட் பண்ணல, உனக்காக இந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கா, இந்த குழந்தை உனக்கும் அவளுக்கு பிறந்ததான்னு சொல்லிட்டு குழந்தைய காமிக்கவும், என்ன சொல்றா, இது என்னுடைய குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிக்கிறான். இப்போதான் நினைச்சு பாக்குறான், அப்போ அன்னைக்கு நைட்டு போனவ திரும்பி வந்திருக்க போல, அப்போ அன்னைக்கு நைட்டு ஜியா கூட இல்ல ஹீரோயின் கூட தான் ஒன்னா இருந்தோங்கிறதே இப்பதான் புரியுது. அதோட யூஃபேங்கும் ஹீரோ கிட்ட, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவங்களுக்கும் எந்தவித தப்பான ரிலேஷன்ஷிப் கிடையாது, நானும் யூரின் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம், அவளை நீ தப்பான பொருள்னு நினைச்சு விலகணுங்கிறதுக்காக தான் ஹீரோயின் இது எல்லாத்தையும் வேணும்னே பண்ணான்னு சொல்றான். ஆனா எதுக்காக இது எல்லாத்தையும் பண்ணான்னு கேட்கும் போது யூரி தான், 1 இயருக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல அவன் பார்வை இழந்த நீ ஹாஸ்பிட்டல் இருந்த போதா அவளுக்கும் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்தது, அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டரும் 1 இயர்ல நீங்க இறந்துடுவீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கண்களை உனக்காக டொனேட் பண்ணிட்டு நீ அவளை வெறுக்கணுங்கிறதுக்காகவே உன் முன்னாடி அவளை தப்பான பொண்ணா காமிச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸும் வாங்கிட்டா, உனக்காக அவ எல்லாத்தையும் இழந்தா, ஆனா பதிலுக்கு நீ அவளுக்கு ஹியூமிலேஷனை மட்டும் தான் கொடுத்த, இப்போ நீயே நினைச்சாலும் அவளை பார்க்கவே முடியாது, ஏன்னா அவ உயிரிடவே இல்லை, இந்த உலகத்தை விட்டே போயிட்டான்னு சொல்லவும் அது கேட்டு அவனால ஏத்துக்கவும் முடியல, நம்பவும் முடியல. இல்ல நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, என் எனக்கு எதுவுமே ஆகியிருக்காது, அவ இறந்து போயிருக்கலாம் மாட்டான்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். நீ நம்பனா நம்பலனா போ, அவளை கஷ்டப்படுத்தின மாதிரி உன்னுடைய இந்த குழந்தைய கஷ்டப்படுத்திடாத, இவனையாவது பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லவும் ஹீரோ அந்த குழந்தைய தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டில் அவங்க அம்மா கிட்ட வந்து தான் குழந்தைய கொடுக்குறான். யாருடைய குழந்தைப்பான்னு கேட்கும்போது என்னுடைய குழந்தைதாம்மா, எனக்கும் ஜியானுக்கும் பிறந்த குழந்தைன்னு சொல்றான். பேர குழந்தைய பார்த்து தான் அவங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு, பாட்டி உன்னை பத்திரமா பார்த்துக்கிறப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவும், அம்மா குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, ஒரு ஆள் கிட்ட தீர்க்க வேண்டிய முக்கியமான கணக்கு இருக்கு, அதை போயிட்டு தீர்த்து வந்துருன்னு சொல்லிட்டு அந்த ஜியாவை தேடி தான் போறான். இங்க அந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. நாளை கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது இந்நேரத்துக்கு ஜியான் செத்து போயிருப்பா. இதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது, ஹீரோ நமக்கு தான் சொல்லி ஃபிளாட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ கரெக்டா அங்க ஹீரோ வரவும் உடனே கண்ணு தெரியாத மாதிரி அவ ஆக்ஷன் ஆரம்பிச்சிடறா. ஃபோன் நீங்களா வந்துட்டீங்க
இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எழுந்திருக்கும் போது அவள் கண்ணத்திலே ஒன்று வச்சு இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டி எப்படியே பிளைண்ட் மாதிரி நடிச்சிட்டு இருக்க போறேன்னு கேட்குறான். ஓ என்ன பேசுறீங்க, நான் எதுக்காக உங்ககிட்ட நடிக்க போறேன், எனக்கு உண்மையிலேயே கண்ணை தெரியாதுதான்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா, அப்போ உனக்கு கண்ணை தெரியுதா தெரியலையாங்கிறத இப்போவே நான் செக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே இருந்த நைஃப் எடுத்து அவளை குத்த போகிறான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு எதுவும் பண்ணிட்டாதீங்கன்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கா. எவ்வளோ தைரியம் இருந்தா இவ்வளோ நாளாக என்கிட்ட பிளைண்ட் மேன் நடிச்சு என்னை ஏமாத்திட்டு இருந்திருப்பேன், உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு குத்த போறாரு. எவ்வளோ அவர் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் வேணும்னே பண்ணல, உங்களை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் உங்க கூடயே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்தி கதறிட்டு இருக்கா. எதிரி லவ், இதெல்லாம் உன்னுடைய சுயநலம், உன்னுடைய சுயநலத்துக்காக ஹீரோயின் பண்ண தியாகத்தை நீ பண்ண என்கிட்ட போய் சொன்னியான்னு கேட்கும்போது அந்நேரம் பார்த்தா அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணியாச்சு, அன்னைக்கு இவங்க கடத்தப்பட்டதுன்னு சொன்னது எல்லாமே போய் தான், இவங்க தான் அன்னைக்கு ஹீரோயினை கடத்திருக்காங்க, அதுக்கான ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜும் கடத்தி வச்சிருந்தா அந்த வேற ஹவுஸோடைய சிசிடிவி ஃபுட்டேஜும் ரீஸ்டோர் பண்ணியாச்சு, எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லவும் இவரும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வாங்கி பார்க்குறாரு. அதில் எந்த அளவுக்கு ஹீரோயின் வயிற்றுலேயே அவள் உதச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்குலாம் டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அது தெரிய வருது. என் ஜியானா இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண இவளை சும்மா விடக்கூடாது, இவள் லைஃப் லாங் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த எவிடன்ஸையும் இவளையும் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் ஒப்படைக்க சொல்றாரு. அவளும் ஹீரோடைய காலை பிடிச்சி என்ன விட்டுருங்கன்னு சொல்லி கெஞ்சி பார்க்கறா. ஆனா அசிஸ்டன்ட் விடல, அவ கையை பிடிச்சி தர நான் இங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போயிடுறாரு. எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கவும் ஹீரோக்கு இங்க பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஜியான் உண்மையிலே நீ பிளைண்ட் இல்ல, நான் தான் பிளைண்டு, உண்மை என்னன்னு கண்ணு முன்னாடியே தெரிஞ்சிருந்தோம், அதை பிரிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு முட்டாளா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான். அப்ப அவங்க அம்மா கிட்ட என்ன கால் வருது, இவனும் வீட்டுக்கு போறான். அங்க ஹீரோடைய அம்மா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதை ஹீரோ கிட்ட கொடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்றாங்க. அவனும் ஓப்பன் பண்ணி பார்க்கறான். அதுல QR கோட் இருக்கு, அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது சில வீடியோஸ்லாம் ஃபோனுக்கு வருது. அந்த வீடியோவில் ஹீரோயின் தான் பேசுறாங்க. அவங்க சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட என்னெல்லாம் சொல்லணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து வச்சிருக்காங்க. அதுல ஹீரோயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன், எதுக்காகவும் உங்களே நீங்க ப்ளேம் பண்ணிக்காதீங்க, கில்ட்டியெல்லாம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, இது எல்லாமே நானே உருவாக்குனதா, நான் இறந்துட்டேன்னு உங்களுக்கு தெரிய வரும்போது அதை நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது, நம்ம குழந்தைய உங்களுக்காக நான் விட்டுட்டு வந்திருக்கேன், அவன் வளர்றதை என்னால் பார்க்க முடியாட்டியா, அவனுடைய 18 வயசு வரைக்கும் என்னுடைய விஷஸ் அவனுக்கு வர மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எல்லாமே இவர்கிட்ட தான் இருக்கு, குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் இல்லாட்டியும் ஹெவன்லேருந்து அவனை என்றைக்குமே பிளஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன், அவன் அம்மா அவளை ரொம்பவும் லவ் பண்ணதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடியுது. உடனே யோரியை தேடி ஹீரோயின் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் கிளம்புறா. அங்கே யோரியும் ஹீரோ பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ வருவங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா, நீ தேடி வந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு டேபிளில் நிறைய பொருட்கள்லாம் வச்சிருக்கா. இது எல்லாமே குழந்தையோட ஒவ்வொரு பர்த்டேக்காக ஹீரோயினே ரெடி பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் காமிக்கிறா. அதில் ஹீரோயின் அவங்க கையாலே ரெடி பண்ண ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப்ன்ட்டு ஒரு சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதோட அவங்க குழந்தைக்காக ரெடி பண்ண வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறா. அதில் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கான வீடியோவில் இன்னைக்கு என் செல்லக்குட்டியோட ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லிட்டு குழந்தைக்கு விஷ் பண்ணிட்டு அம்மாவுக்கு ஒன்று ஹக் பண்ணணும் கிஸ் பண்ணணும்னு ஆசை தான்ப்பா, ஆனால் என்ன பண்ணுறது அம்மாவுக்கு தான் லக் இல்லை, நான் இல்லாட்டி என்னுடைய ப்ரெசன்ஸ் எப்போதும் உன் கூடயே தான்ப்பா இருக்கும், இந்த ஸ்வெட்டரை அம்மா உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வெட்டரை காமிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2வது பர்த்டேக்கு இன்னைக்கு உனக்கு 2 வயசாக இருக்கும், இப்போ நீ ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிச்சிருப்ப, நிறைய டைம் கீழே விழுந்து எழுந்திருப்ப, நீ விழும்போது உன்னை தூக்கி விட யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்க்க கூடாது, ரொம்பவும் தைரியத்தோட கான்ஃபிடென்ட்டோட எழுந்து நிற்கணும், இந்த வருஷத்துக்கான அம்மாவுடைய ப்ரெசன்ஸ் எங்கே இருக்கு பாருன்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்கு, அதை காமிக்கிறாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பர்த்டேக்கும் ஒவ்வொரு வீடியோவாக பேசி கிட்டத்தட்ட 18 வயசு வரைக்கும் 18 வீடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கவும் ஹீரோவால சுத்தமாக முடியல, பயங்கரமா அழுகுறான். அதுக்கப்புறம் இவரை கிட்ட கேட்டு அவளையும் கூட்டிக்கிட்டு ஹீரோயினுடைய கல்லறைக்கு தான் போறாங்க. அவங்க கல்லறையில ஃப்ளார்லாம் வச்சு மரியாதை பண்றாங்க. ரொம்ப உடஞ்சு போயிட்டா, உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில பாப்புறேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா தான் அவனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜியான் இல்லாத இந்த உலகத்துல என்னாலையும் வாழ முடியாது, நானும் உன் கூடயே வந்துறேன் ஜியான்னு சொல்லிட்டு கையில நைஃப் எடுத்துட்டு ஒரு தப்பான முடிவு எடுக்க போறான். அப்போ கரெக்டா அவங்க அம்மா தான் ஓடி வந்து அவன் கையில இருக்கிற நைஃபை பிடிங்கி தூக்கி போட்டுட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. இல்லம்மா என்னால சுத்தமா முடியல, இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்னம்மா பண்ண போறேன், இந்த உலகத்துல நான் வாழறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு, என் ஜியானை நான் ரொம்பவே மிஸ் பண்றேம்மா, நான் அவ கூடி போறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். யார்டா சொன்னது நீ வாழறதுக்கு எந்த அர்த்தமே இல்லைன்னு, உன் குழந்தையோட முகத்தை பாரு, உனக்காக தான் ஜியானி இந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு குழந்தைய ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அவனும் வாங்கி குழந்தையோட முகத்தை பாக்குறான். அவனுடைய முடிவு மாறுது, இதுக்கப்புறம் உனக்காக தானே நான் வாழ போறேன்னு சொல்லிட்டு குழந்தைய அணைச்சிக்கிறான். ஸோ இப்படியே ஒரு சேடான எண்டிங்கோட தான் இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவும் ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை உங்களுக்காக தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.